ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனல். நொடிக்கு நொடி சஸ்பென்ஸ், இறுதி வரை குறையாத சுவாரஸ்யம். ஓடிடியில் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆப்ரஹாம் ஆஸ்லர் படம் சற்றும் சலிப்பை ஏற்படுத்தாமல் ஒரே ரேஞ்சில் சஸ்பென்ஸை உருவாக்கி மனதை தொடும் திரைப்படம் தாங்க இது. இந்த திரைப்படத்தை மிதுன் மானுவல் தாமஸ் இயக்க ரந்தீர் கிருஷ்ணன் எழுதியிருக்காங்க. நீங்கள் கிரைம் த்ரில்லர்களை பார்க்க விரும்பினா உங்களுக்கு ஒரு அற்புதமான திரைப்படத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறோம். இந்த படத்தில் ஒரு அதிர்ச்சியான திருப்பமும் இருக்குங்க. அதை பார்த்தா அசந்து போயிடுவீங்க. படம் பார்க்கும் வரை கொலையாளி யாருன்னே யூகிக்க முடியாது. இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குங்க. இந்த படத்தில் நகரில் நடக்கும் கொலைகளை ஒன்றன் பின் ஒன்றாக காட்டப்படுது. இதன் மூலம் ஏசிபி ஆப்ரஹாம் ஆஸ்லர் ஜெயராம் வாழ்க்கை தீர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்றாங்க. இருப்பினும் வாழ்க்கை தீர்ப்பது ஆப்ரஹாம் ஆஸ்லருக்கு எளிதானது அல்ல. ஆஸ்லர் வாழ்க்கை விசாரிக்கும் போது ஒரு புதிய இணைப்பு கிடைக்குது. ஆனா இறுதியில ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிவருது. ஒரு தொடர் கொலைகாரன் ஏன் மக்களை குறிவைக்கிறான் என்பதை படத்தில் பார்க்கலாம். இந்த ஆப்ரஹாம் ஆஸ்லரின் பட்ஜெட் சுமார் 10 கோடி. உலகம் முழுவதும் இப்படம் 40 கோடிக்கு மேல் வசூல் செய்ததாக தகவல் வெளியாயிருக்குங்க. சில நாட்களுக்கு முன்பு ஜெயராம் மற்றும் மம்முட்டி நடித்த கிரைம் த்ரில்லர் படமான ஆப்ரஹாம் ஆஸ்லர் ஓடிடியில் வெளியாகி அதிலும் பம்பர் ஹிட் ஆனது. படம் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.